ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். நெல்லை மாநகராட்சி கூட்டத்தில் விசில் அடித்த கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அக்டோபரில் நடைபெறும் கூட்டத்திலிருந்து கவுன்சிலர் சஸ்பெண்ட் செய்யப்படுவதாக மேயர் அறிவித்திருக்கிறார். மாமன்ற கூட்டத்தில் சலசலப்பு ஏற்படும் காட்சிகளை பார்த்தோம். விசிலை அவரிடமிருந்து மற்ற உறுப்பினர்கள் பிடுங்குகிறார்கள். விசில் அடித்த அந்த உறுப்பினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுவிடம் கேட்டு பெறலாம். மருது, இதோட பின்னணி என்ன? சம்பவம் ஏன் நடந்தது? விக்னேஷ், திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட 55 வார்டுகளுக்கு மாதாந்திர மாமன்ற கூட்டம் என்பது இன்று மேயர் ராமகிருஷ்ணன் தலைமையில் துவங்கியது. துவங்கி மாமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கும் போது திமுகவில் சேர்ந்த 19வது வார்டு மாமன்ற உறுப்பினர் சமீபத்தில் தாவேக்காவில் இணைந்தார். இந்த நிலையில் அவர் மாமன்ற வளாகத்திற்கு நுழையும் போதே விசில் அடித்துக் கொண்டு தாவேக்காவின் கட்சி கொடி அணிந்து கொண்டு விசில் எடுத்துக் கொண்டே உள்ளே வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் விசில் எடுத்துக் கொண்டு மாமன்றத்திற்கு வந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து கண்டன கோஷங்கள் இருந்து எழுப்பினார்கள். மேலும் அவரிடம் இருந்து அந்த விசிலை பிடுங்க முயற்சி செய்தார்கள். தொடர்ந்து அவர் விசிலை பிடுங்க முயற்சி செய்தும் தராமல் தொடர்ந்து வாக்குவாதம் என்பது ஈடுபட்டு வந்தார். உடனடியாக மேயர் தொடர்ந்து 2 முறை விசில் அடித்தீர்கள், 3வது முறையாக விசில் அடித்தால் உங்களை சஸ்பெண்ட் செய்துவிடும், கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில் தொடர்ச்சியாக சிறிது நேரத்திலே 3 மற்றும் 4 முறை தொடர்ச்சியாக விசில் அடித்து தன்னுடைய கட்சியையும் கட்சி சின்னத்தையும் மாமன்றத்தில் அறிமுகம் செய்த விரும்புவதாக கூறி தொடர்ந்து இந்த செயலில் தொடர்ந்து ஈடுபட்டார். இதன் காரணமாக அதிர்ச்சியடைந்த மாமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதம் செய்தார்கள். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார்கள். அதனை ஏற்ற மேயர் ராமகிருஷ்ணன் அவரை வருகின்ற செப்டம்பர் மற்றும் அக்டோபர் 2 மாதங்கள் நடைபெறக்கூடிய மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்க தடை விதிப்பதாகவும் சஸ்பெண்ட் செய்வதாக உத்தரவான பிறப்பித்தார். தொடர்ந்து உடனடியாக அவர் வெளியேற வேண்டும் என தொடர்ந்து மாமன்ற உறுப்பினர்கள் கண்டன கோஷம் எழுப்பினார்கள். அதனைத் தொடர்ந்து கூட்டம் அனைத்தில் 70 தீர்மானம் தவிர அனைத்து தீர்மானங்களும் நிறைவேற்றப்படுவதாக கூறி கூட்டத்தை முடித்துக் கொண்டு மாமன்ற மேயர் அரங்கத்தை விட்டு வெளியேற்றார். அதனைத் தொடர்ந்து வெளியே வந்த மாமன்ற உறுப்பினர் அல்லா பிச்சை தொடர்ந்து எங்கள் கட்சியையும் கட்சி கொடியையும் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதற்காக இதன் செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். விவரங்களுக்கு நன்றி மருதுமாண்டி. ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.